செல்வோம். ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இனிமேல் நடத்த நீர் இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறீங்க கர்த்தாவே. கூட இருந்து நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்குது கர்த்தாவே. ஆராய முடியாத பெரிய காரியங்களே, எண்ணி முடியாத அதிசயங்களே எங்களுக்கு நீங்க செய்து வருகிறீங்க. எங்கள் ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிகள் யாவையும் எடுத்திருக்கிறதுக்குள்ள தருகிறேன். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் பொறுப்படுப்பீரா, ஆளுகை செய்வீராக. உடைய பிரசன்னத்தை ஐயா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடத்தில் அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வதாக நீங்க ஆளுகை செய்யும்படியா கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு கேட்கிற நீர்களையும் இந்த வானொலி எங்கெல்லாம் ஐயா சங்கமிக்கின்றதோ அந்த உள்ளத்துல சங்கமிக்கத்தக்கதா, உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா நீ கிருபை செய்யுங்க. இந்த நித்திய வெளிச்சம் அந்நியருக்கு வெளிச்சம் கொடுக்கட்டும் வாழ்க்கையில. ஐயா பிள்ளையோட பாதையில் எதிர்காலத்துல கத்தாவே நித்திய வெளிச்சம் நித்திய சூரியனை நீர் உதித்து ஆசீர்வதித்து உங்களோட பிள்ளைகளை மகள பண்ணுகிறார். உடைய வெள்ள கருத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபங்கட்டி நிற்கிறது. ஜெபத்திற்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனமானது. இந்த நாளும் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யனாருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆம், அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்முடைய தகப்பனிடத்துல உண்டு. அவர் பரிபூர்ணர். பூரணம் வேற, பரிபூர்ணம் வேற. அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவரிடத்திலே நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் நிறைவானவர், நிறைவானவர். அவருடைய எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படிப்பட்ட தாப்பனிடத்தில் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உண்மை உள்ள மனுஷராயிருக்க, உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். எந்த இடத்துல நாங்க தவறுகிறோமோ அந்த இடத்துல நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியாக இந்த ஊழியத்துல இந்த நேரம் முதல் நாங்கள் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்துல நாங்கள் உண்மையா இருப்போம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண்போம். ஆமேன். அதனால நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாள் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேர்களுக்கும் அன்பு ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சிகளானது 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல போகின்றோம். 7:30 வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து செல்ல போகின்றோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தி எடுத்து வருகிறார்கள் எங்களோட பாஸ்டர், இலங்கை தேசத்தில இருந்து ஞானப்பிரகாசம் பாஸ்டர் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து தேவ செய்தியை முதலாவதாக எடுத்து வருகிறார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எங்களோட சகோதரி கலியத்திலிருந்து எடுத்து வருகிறேன். நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியோடு இணைகிறார்கள் பாஸ்டர் அமெரிக்க தேசத்திலிருந்து வெங்கட் அவர்கள். இணைந்து செய்தியை வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்திற்கு தருவார்கள். அதே போல நாங்கள் நான்காம் செய்தியாக பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடந்து செல்வோம். இணையுங்கள், அழையுங்கள், சிறப்பின் வாசல் நீக்க வாருங்கள். பூமியில் இவர் மூவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டால் நான் அதை தருவேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், அந்த எபினேசர் இம்மட்டும் நடத்தி வந்தவர், இனிமேலும் நடத்த இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறார். அதனால மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் சிறையிருப்போல் மாறும். ஜோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தார், அவருடைய சிறைப்பை கர்த்தர் மாற்றினார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவன் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியாக அந்த உண்மை உள்ள மனுஷராய் நாங்கள் தேவனுக்கு உண்மையாய் சொல்லிக் கொடுப்போம். எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவும் அவருக்கு நேராய் உண்மையாய் இருக்கட்டுவன். இந்த நேரத்துல உண்மையா இருக்கட்டுவன். இந்த வார்த்தைக்கு உண்மையா இருக்கட்டுவன். என்னதோட துதி பாடல்ல நாங்கள் உண்மையாய் துதிப்பவன்.
ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். எங்களோடு சிஸ்டர் கர்ணா அவர்கள் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். பிரைஸ் சிஸ்டர். Praise Lord, Sister Subha. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடலை. உங்களோடு இணைகிறேன். Amen. Amen. Thank you, sister. தேங்க்யூ. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தகப்பன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தவுமானவர், அல்பா ஓமேகா. நீர் தானே கர்த்தாவே தகப்பனே. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தரும் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியா என்றைக்கும் இருக்கும் என்ற வேத வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தாவே, எங்கள் எல்லாரையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவரல், நீ அறியாத மட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் நீர் கர்த்தாவே தகப்பனே. உம்மை விட்டு விலகி போகும்போதும் நீர் இருகரம் நீட்டி அவர்களை மீண்டும் அழைக்கும் ஒரு பாசமுள்ள ஒரு இரக்கமுள்ள தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தண்டை வருகிறோம். தகப்பனே, லஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம். செய்கிற ஊழியத்திலே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்ப தேவைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் உடைய உதவி ஒத்தாசை கிடைக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் 5 தினங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் அவருக்கு தேவையான சுகபலம், தைரியம், ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல சுபாலங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க தகப்பனே. அந்த குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஊழியத்தை செய்யும் போது அநேக ஆத்துமாக்களை அவருக்கு கொடுக்கும்படியாய் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கும் போது உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் போது அநேக ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதிங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளபடியாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் டோலிக்கா ஜெபிக்கிறோம், ரஜினிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்காக காத்திருக்கிற சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். பரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா, வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தகப்பன் நீர். அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தருளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய மகிமை புதிதாயிருக்கிறது. அவர்கள் செய்கிற ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பின் மாற்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மீண்டும் வரும்படியாய் தகப்பன் அந்த ஆவிக்குரிய தாயும் தகப்பனுமாய் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி அப்பா தேற்றவாளனாயிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தேற்றும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வழி தப்பி போகும் மந்தைகளை மேய்க்கும்படியா நீர் கொடுத்திருக்கிற அந்த சலாக்கியத்துக்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாக்களுக்காக காத்திருந்து ஜெபித்து அவர்களை விடுதலை அடைய ஆக்கும்படி உம்முடைய கிருபையை எப்போதும் அந்த ஊழியக்காரர் மேல் பொழிந்துள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்து சபைகளை நடத்தும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களுடைய தேவைகள், அவருடைய குடும்ப காரியங்கள், அவருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறார். அவர்களையும் ஆசிர்வதிங்க. இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போகும்போது எந்த ஒரு தீய காரியங்களும் அந்த பிள்ளைகளை அணுகாதபடி உங்களுடைய ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தை வெக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களுடைய நாமத்தை தூஷிக்காதபடி அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்து பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொன்னபடி
அநேகரை உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் நீர் காத்திருப்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் சுவாமி தகப்பனே. பாவங்களை மன்னித்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை விடுதலையாக்கி அந்த குடும்பங்களோடு சேரும்படியாய் மன மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அதுபோல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடைந்து மீண்டும் தங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாய் வாழும்படியாய் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எத்தனையோ பேர் அநேக தீராத வியாதிகள் அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்பை கொடுக்கிறவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளாலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்தை நேசிக்கிற தகப்பன் நீர். உம்முடைய சீயோனுக்காக நீர் எப்போதும் வைராக்கியமாயிருக்கிறவர் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் சுகமாய் குடியிருக்கும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த தேசத்திலே அவர்கள் பாதுகாப்போடு வாழும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேசியா நீர் வரப்போகிறதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரை. அநேகரை ரட்சித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இரத்த சாட்சியாய் மறிக்க போற அநேக இஸ்ரவேலர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களில் உமக்காக வைராக்கியமாய் நீக்க போகிற அந்த ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை அறியட்டும் ஆண்டவரே. அநேகர் விடுதலையாக்கப்படட்டும். இனிமையில் உள்ள ஒவ்வொரு தேசத்து ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஊழியங்களை பெருக பண்ணுங்க. உங்களுடைய அன்பின் கரத்தை அவர்கள் அறியட்டும். பிழையான வழிபாடுகள் இருந்து நீங்கி போக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, அடையாளங்களையும் அற்புதங்களையும் அந்த இடத்திலே காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்காரரை ஆசிர்வதிங்க. அனுப்புகிறவர் நீர் கத்தாவே. விடுதலை அடை செய்கிறவர் நீர். ரட்சிப்பை காண்பிக்கிறவர் நீர் கத்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அங்கு தேவையான உணவுடைய உரைகள் கிடைக்கும்படியாய், பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் அந்த ஜனங்கள் மேல் நீர் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டுமாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே, இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாத நிறைவாய் தங்கட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடந்து போகட்டும். அநேகரை விடுதலையாக்கட்டும். இந்த வானிலைகளுக்கூடாக உம்முடைய சத்தியம் கடந்து சென்று சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படியே அநேகரை தொடட்டும், ரட்சிப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல நம்மை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல நம்மை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்தே காலம் எல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்தே காலம் எல்லாம் பாடுவேன். நான் அஞ்சேன், நான் அஞ்சேன், என் இயேசு என்னோடிருப்பதால். நான் அஞ்சேன், நான் அஞ்சேன், என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால்.
அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். நானஞ்சேன் நானஞ்சேன் என் இயேசு என்னோடிருப்பதால். நானஞ்சேன் நானஞ்சேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே எம்மை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே எம்மை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். நானஞ்சேன் நானஞ்சேன் என் இயேசு என்னோடிருப்பதால். நானஞ்சேன் நானஞ்சேன் என்னும் இயேசு என்னோடிருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல நம்மை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல நம்மை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். Praise the Lord, sister. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். அருமையான பாடல், அழகான பாரம்பரிய பாடல், Amen. அழகாக பாடி முடித்தீர்கள். நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக எல்லோருக்கும் பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக துதித்து பாடின உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமாய் இந்த நாளைக்கு சந்திப்போம். சமாதத்தை கூறுகிறேன். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you, sister. ஆமென். நன்றி நன்றி. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதமானது 47ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 9 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென்று வார்த்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். சங்கீதம் 47ஆம் சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெல்லாம் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளித்தார். சேலா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஆமென். இந்த இடத்துல சங்கீதக்காரன் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க துதியுங்க, உங்களுடைய கைத்தால ஓசையோடு கைதட்டி அவரை துதியுங்க என்று சொன்ன அவர்
பூமி எங்கும் ராஜாவா இருக்கு. உலகத்தின் ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த ராஜாக்களுக்கு மேலான ராஜா நம்முடைய ராஜா, உன்னதமான ராஜா, யூத சிங்க ராஜா. அந்த ராஜாவை நீங்க ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். மகாசத்தோடு கால சத்தத்தோடும் உங்களுக்கு எதெல்லாம் இருக்குதோ அந்த இணைப்புகளோடு இணைந்து துதியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசி வசனம் நமக்கு ஆழமான சத்தியத்தை தருகிறது. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக ஆபிரகாமின் ஜனங்களாக ஏன் ஆபிரகாமின் ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களாக சேர்க்கப்படும் என்று சொல்லவில்லை. இங்கே ஆபிரகாமின் ஜனங்களாக, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அந்த விசுவாசத்தின் ஜனங்களாகத்தான் ஆபிரகாம் சந்ததியரை நானும் நீங்களும் அழைக்கப்படும். அதனாலதான் இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்ற ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் விசுவாசத்துலதான் நீங்கள் தேவனிடத்துல கட்டி சேர முடியும், ஜனங்களாக முடியும். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படியாக விசுவாசத்தோடு ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள், இன்றும் சேர்க்கப்படுகிறார்கள். அந்த வசனம் சொல்லப்பட சேர்க்கப்படுகிறார்கள், சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லவில்லை, சேர்க்கப்படுகிறார்கள். இப்படியாக இன்றும் சேர்க்கப்படுகிறார்கள், நாளையும் சேர்க்கப்பட போறார்கள். அப்படியாக அவர் சொல்லப்படுகிறது. பூமியின் கேடகங்கள் தேவனுடைய, அவரிடத்துல கேடகங்களை கரத்தின் மறைக்கிறார் அவர். அப்படியாக அவர் மகா உன்னதமானவராக இருக்கிறார். மகா உன்னதமான வார்த்தை ஒளிப்பா பார்த்தீங்களா? அவர் மகா உன்னதமானவர், மகா உன்னதமான. அவரை மிஞ்சி யாருமே உன்னதத்துல இல்லை. அப்படி அவருக்கு ஒரு பெரிய பரிசுத்தம், மகா உன்னதமான. அப்படிப்பட்ட அந்த உன்னத தேவனை நாங்கள் உயர்த்தி துதித்து கரங்களை தட்டி ராஜாதி ராஜா மகிமைப்படும் பாத்திரமா விளங்க செய்வோமா, எங்களை ஒப்பு கொடுப்போம். கத்தனா ஒன்றையே மகிமைப்படுவதாக. நாங்கள் எடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோடு சிஸ்டர் டோலி சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். டோலியை அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம் ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள், நான் ஒருமனப்படுகிறேன். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியுமாக நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கழிக்கிறதுக்கு இந்த நித்திய வெளிச்சத்தை திறந்து தந்து ஒளியாக எங்களுக்குள்ள வந்து இப்பொழுது கிரியை செய்கிற உங்களோட அன்பான பெரிதான கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரை உங்களோட வார்த்தை கூறுகிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களை நம்பி உங்களோட வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே ஜீவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புதிதான பலனை கொடுத்து புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்க ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. நேற்றும் இன்று மாறாவதே இப்பொழுதும் வரப்போற ஒவ்வொரு வார்த்தைகள் செய்திகள் யாவற்றையும் ஆண்டவரே நாங்க உங்களோட பாதடியில ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உங்களோட வார்த்தைகளை புதிதாக அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு இருக்கும் பொழுது அவர் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஜெயம் கொடுத்து அவர் எங்களுக்கு ஜீவன் தந்தபடியா இன்று நாங்கள் நித்திய வெளிச்சத்துல வந்து உங்களை ஜெபிக்கிறதுக்கு ஆவியோடும் உண்மையோடும் தேவ பயத்தோடும் செய்வதற்கு தந்த இந்த கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து புதிதான அன்பு அபிஷேகத்தினால நிரப்பி கிருபையினால முடி சூடும்படி கேட்டுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே,
என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலே சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலே மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் உன்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். ஆண்டவரே, நீங்க மட்டுமே எங்களுக்கு போதுமாக உங்களோட சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களுக்கு கொடுத்து உங்களோட சமாதானத்தின் மூலமாக எங்கள் யாவரையும் அந்த வரப்புற ஒவ்வொரு ஊழியக்காரங்க நீங்க அழைத்த அந்த மகா பெரித ஆன அன்புக்கு நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிற போல நாங்கள் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கிறேன். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், அழகா பாடினீர்கள். அது மாத்திரமல்ல, ஊழியருக்காக ஜெபித்தீர்கள். அப்படியா ஜெபித்து துதித்த உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சித்தமாக நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய வசமானத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். எனக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு ஃபியூனரலுக்கு போயிட்டு வரணும். டைமுக்கு வந்தா நான் திருப்பி ஜாயின் பண்றேன். ஓகே ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே நன்றி. ஓகே பை, காட் பிளஸ் யூ. ஓகே பை. ஆமென். எங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான செபத்தை ஏறெடுக்க எங்களோடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் செபிப்போம். பிரைஸ் தி சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. எடுத்து வாருங்கள் சிஸ்டர். Amen. Amen. Thank you. Thank you. Thank you, Lord. Once again, Lord, we are, Lord, bringing Nitya Velicham, Lord. Lord, the way you have called it to be, Lord, to go into many nations, Lord, to be a blessing to many nations, Lord. Even as, Lord, Sister Subha is hosting once again, Lord, this week, Lord. Today is Wednesday, Lord, and we are almost, like it been mentioned, Lord, towards the end of the month, Lord. You have given such favor, Lord, from the beginning of the month to the end of the month, Lord, even as the schools are beginning, Lord, starting to open up here in Canada, and some of the schools have already opened up with the private schools in North America, Lord. We bring all the children to you, Lord, even as so much of calamities that are going on, Lord, with an incident that has been already pending, Lord, in the United States, Lord. We have in the
first week of the school, Lord Jesus, where there have been, Lord, such an incident that had been taken place where an 8-year-old and a 10-year-old have been killed, Lord, and 13 or 14 other children have been injured, Lord Jesus, and the teachers. Father, Lord, we pray, Lord, once again, oh God, that you would, Lord, put your hedge of protection and your covering, Lord, and plead the blood of Jesus, Lord, upon the children, upon the schools and the teachers and all of the principals and everybody that come around, Lord Jesus, Lord, to help these children, Lord, to get their education, Lord, from their lower levels to higher grades, Lord Jesus. I pray, oh God, that only you can, Lord Jesus, be with them, lead them and guide them and protect them, Father. And Lord, even at this moment, Lord, we bring Nitya Velicham, Lord Jesus, as emanates into 110 nations, Lord. All of these nations that are represented by the parents, Lord, coming into the communities, Lord, from the churches, Lord, as the Christian community will have an impact, Lord Jesus, as they come, Lord Jesus, and join together, oh God, and make it a city, make it a neighborhood and a nation, Lord. Come together, Lord, as a community, Lord Jesus, as they represent, oh God. We cannot do nothing, Lord. We cannot do anything unless you, Lord Jesus, come into being, Lord, where it has said, Lord, the watchman watcheth in vain unless the city, unless, Lord, you become, Lord Jesus, the watchman. And Lord, we pray, oh God, that you would be that watchman, you would be that God, you would be that protector, Lord, as we give it all, as the new year starts again, Lord Jesus, in many schools, in many areas of the nations of the world, oh God. And we bring them all to you, Father, for your covering and your protection once again. And we thank you, Father, even as, Lord, the listeners are listening at this time, Lord. These are times of great trials and temptation, Lord God. Like you said, Lord, so shall it be. Like in the days of Noah, so shall it be in the days before you come, Lord. And these are signs to follow, Lord. How, Lord, we have to be, Lord Jesus, so sharp with, Lord Jesus, how we use our discernment, how we use the Spirit of God to come and give us such insight, Lord, into how we maneuver through the situations, Lord, with our families, our children, Lord Jesus, and all of the rest of the ways in which even the parents are getting involved, Lord Jesus, in various ways with their jobs, with their situations, with their travels, everything pertaining to their families, oh God. We give them all to you, Father. And Lord, even all the single people, oh God, no matter what gender they are in, oh God, we give them all to you, Father. And when as you, Lord, would lead them and guide them and be with them, Lord, even as single people, oh God, they have to do many things by themselves, oh God. You would be their protector and lead them and guide them accordingly. I pray, Lord Jesus, for their the mental, physical, and emotional well-being, Lord, and also, Lord, however you have provided for them from the word of the living God that would come, Lord, and emanate, Lord, into their lives, Lord, with the power and great glory and presence, as you have promised, Lord Jesus, Lord, that you would not leave us nor forsake us, Lord, and you are at our right hand, and we will not be moved. And because you are at our right hand, there are pleasures forevermore. Therefore, Lord, we exalt you, we praise you, we glorify you, we give thanks to you in many ways, Lord. When we exalt you, praise you, a nation that exalts you shall be exalted, oh God. Therefore, Lord, we give, Lord Jesus, the North American continent, Lord, right at this moment, from Canada to United States, oh God, despite of the tariffs, despite of all of these things that pertain to the worldly things, Lord, that is going on, you are the God above all of these situations, even from Sri Lanka to India to all the rest of the nations, Lord, pertaining to the Asian continents and, Lord, the European nations, Lord Jesus, and the African nations, Lord, and Australia, and oh, Father, many other, even Alaska and all the other rest of the nations, Lord, mentioned or not, Lord, you are the God, the creator, world, Lord, that you created, oh God, and you are above all of that situation, and especially Israel, Lord, the apple of God's eye. We remember them, Lord, at this time. Father, it is the responsibility of the church. Carry this responsibility, stand in the gap and pray for Israel, oh God. So we thank you for the favor that lies within them. He that toucheth the apple of God, I toucheth you, Lord. That's what you have said in your word, Lord. Therefore, Lord, as many nations, oh God, would understand this and know the way in which our God, Lord God, our
Almighty God moves in that direction, oh God, giving favor to it. And no matter if we like it or not, you have the final say about it, oh God. You who are the creator of all nations and peoples groups and everybody, Lord, that come under this very word of the living God that pertains through it, oh God, is the one that is going to bring that final say and authority over it, I pray. So we thank you, Lord. Nobody is out of your will and your presence. Nobody is out of what you have, Lord, made them in their image with, Lord. Therefore, Lord, no matter what the race, the gender, and the color, and whatever that goes with it, oh God, you are in control and each and every one of their lives. So we give them all to you with your favor, with your blessing. Everything, Lord Jesus, we give them to you, Father, at this time. And we thank you, Lord, for even as Lord Jesus, we remember, Lord, for the network, Lord, as it's going through, Lord, with Brother Leslie and Sister Rita, Lord, even as they are working in the background, Lord. This is a service, Lord. Only it can be possible, Lord, even only as they work and they do it, oh God, for the production, for the way it has been, all recordings and the way it had to go on to, Lord Jesus, to into the networks, oh God, that would then come in, Lord Jesus, into YouTube and Facebook and all the rest of the medias, Lord. So we thank you for that insight and the wisdom and the guidance and the protection that go with it, Lord. Bless them and their families as well, I pray, oh God. I also pray, Lord Jesus, for Brother Mahendran, Lord, who had been faithfully taking all that time, Lord, for the coordination of the programs of the evening as well, Father, alongside with Sister Rita. Lord, we thank you for their time and their dedication as well, oh Father, for making all things, Lord, to go well and to put it in order and in perspective, Lord, for your honor and for your glory's sake, for the souls to come in, for the harvest of your kingdom, oh God. And we thank you, Father, for all that is going on to be said and done for your honor and for your glory's sake, I pray. And thank you also already that has been, Lord, not to forget, Lord, for Sister Karuna, Sister Dolly, and myself, Lord, have been doing the first segment along with Sister Subha, who is hosting today, Lord, for giving us that favor and giving us your glory and your presence and your grace to pertain and go through, Lord Jesus, the way you have, Lord, given us that guidance. Through the guidance of your Holy Spirit, I pray. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you for prayer. Thank you for spending time. God bless you, you and your family, your ministry. God, thank you, sister. God bless you too.